Hi guys, welcome back to Raja Tech Channel. இந்த ஒரு வீடியோல இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா அதாவது YouTube Shortsல இப்ப ரீசன்ட் டயத்துல வந்த ஒரு பெரிய அப்டேட் அப்படினு எடுத்துக்கிட்டா YouTube Shortsக்குன்னு தனியா மானிடைசேஷன் புரோகிராம் கொண்டு வந்திருந்தாங்க. சோ அத பத்தின டீடைல் வீடியோ ஆல்ரெடி மேக் பண்ணிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். மறக்காம அந்த ஒரு வீடியோ செக் பண்ணி பாருங்க. எல்லா வீடியோலயும் இதே சொல்றேன் ப்ரோ அப்படினு கேட்டிங்கனா அந்த ஒரு வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணுங்க. நிறைய பேருக்கு இன்னும் டவுட் இருக்கலாம். நிறைய பேருக்கு தெரியாமலும் கூட இருக்கலாம். சோ அதனால தான் இத வந்து ஒவ்வொரு வீடியோலயும் சொல்ல வேண்டியது இருக்கு. சோ இந்த ஒரு வீடியோல நம்ம மேஜரா பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படினு கேட்டிங்கனா அதாவது பர்టిక్యులரா வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் மானிடைசேஷன்ல ஒரு சில விஷயங்கள் நம்ம முக்கியமா நோட் பண்ண வேண்டியது இருக்கு. அதாவது ஷார்ட்ஸ் மானிடைசேஷனுக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அண்ட் அவாய்ட் பண்ண வேண்டிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஒரு வீடியோல சொல்லியிருந்தோம். முக்கியமான 3 விஷயங்கள் பத்தி சொல்லியிருந்தோம். அந்த ஒரு வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. முக்கியமா அந்த ஒரு வீடியோல சொல்ல மறந்த ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை எப்படி மிஸ் பண்ணணும்னு எனக்கும் தெரியல. பட் ஓவரால் நான் வந்து எல்லா வீடியோலயும் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடான ஷார்ட் வியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிச்சிருந்திருக்கேன். பட் இப்போ ரீசெண்ட் டைத்துல அந்த கொஸ்டின் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த ஒரு விஷயமும் இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நார்மலா வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது நம்ம லாங்கர் வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே வேணும். சோ அதை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா வேலிடான பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது வேணும். சோ அதே மாதிரியே ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விஷயம் வேலிடான பப்ளிக் ஷார்ட்ஸ் வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேணும் அப்படிங்கிறது அவங்க கொடுத்துருக்கக்கூடியது. பட் எல்லா வீடியோலையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வேலிடான ஷார்ட் வியூஸ்னு சொல்லி தான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஒரு விஷயத்த முக்கியமாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அன்லிஸ்டட் பிரைவேட்டு எல்லாம் டெலீட் பண்ணுறது அந்தமான விஷயங்கள் பர்டிகுலர் 90 டேஸ் அந்த 90 நாட்களுக்குள்ள நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னா அதற்கான வியூஸ் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு அப் ஆகுறது, அதுக்கு அடுத்தது டீக்ரீஸ் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாம். நீங்க மிஸ்டேக் பண்றதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இதை எப்பவுமே நோட் பண்ணிக்கோங்க. அந்த மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க 90 டேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கு. அதுல மேக்ஸிமம் உங்களுடைய ஒரிஜினல் ஓன் கண்டென்ட்டை மேக் பண்ணுங்க. எல்லா விஷயங்களுமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் நார்மல் லாங்கர் வீடியோஸ் எப்படி மேக் பண்றோமோ அதே மாதிரியே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓனா ஃபேர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளவு வியூஸ் போயிருந்தாலும் சரி, இப்போ பர்டிகுலரா இந்த 90 டேஸ்க்குள்ள எவ்வளவு வியூஸ் வருதோ அது ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 90 டேஸ்க்குள்ள 10 மில்லியன் வியூஸ் பிளஸ் இருந்தாகணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். அந்த ஒரு விஷயம். அதே சமயம் வியூஸை பொறுத்த வரைக்கும் இந்த பாட் வியூஸ் ஃப்ரீயாவோ இல்லைனா பே பண்ணியோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அதுலேயும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அவேராக இருந்துக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தோம். பட் முக்கியமாக இந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்கு மறந்துட்டோம். அதாவது பப்ளிக்ல இருந்தாகணும் உங்களுடைய வீடியோஸ் எல்லாமே. அதாவது நீங்க எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்றீங்களோ வீடியோஸ் மேக் பண்ண அதுல இருந்து ஒரு 90 டேஸ் எடுக்கும்போது அந்த 90 டேஸ்ல நீங்க மேக் பண்ண எல்லா வீடியோஸுமே மேக்ஸிமம் பப்ளிக்ல வைக்க பாருங்க. ஏதாவது ஒரு சில வீடியோஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க வந்து அன்லிஸ்டட் பண்ணிட்டீங்க இல்லை டெலிட் பண்ணிட்டீங்கனாலும் பிரச்சனை இல்லை. பட் அது ஓவரால் அந்த ஒரு வீடியோ வந்து நல்ல ரீச்ல இருந்ததுன்னா கண்டிப்பா அது ஒரு பெரிய லெவல்ல உங்களை வந்து பாதிக்கலாம். அதுவே கூட அந்த 90 டேஸ்ல உங்களால ரீச் பண்ண முடியாமலும் கூட போகலாம். ஸோ அதனால மேக்ஸிமம் ஷார்ட் வீடியோஸ் மேக் பண்றீங்கன்னா அதை பப்ளிக்லயே வச்சுக்கோங்க. சேஞ்சஸ் வந்து பண்ணாதீங்க. சேஞ்சஸ் பண்ணாலும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. ஸோ அதே சமயம் 90 டேஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி எந்த விதத்திலையும் நீங்க வந்து பயப்பட தேவையில்லை. அதை பத்தின டீடைல் வீடியோலாம் ஆல்ரெடி மேக் பண்ணிருக்கோம். ஸோ மோர் டீடைல்ஸ்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய ஆல்ரெடி சொன்ன அந்த ஒரு வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ மேஜரா இதுக்காக தான் கேஸ் மேக் பண்ணோம். ஒன்ஸ் அகைன் வேணா ஷார்ட்ஸ்ல நமக்கு 1000 சப்ஸ்கிரைபரை தவிர இன்னொரு எலிஜிபிலிட்டி ரெக்யர்மெண்டா இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை கிளியரா சொல்றேன். அதாவது 10 மில்லியன் வேலிட் பப்ளிக் ஷார்ட்ஸ் வியூஸ் இன் தி லாஸ்ட் 90 டேஸ். ஸோ இது கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி மிஸ்டேக் பண்றீங்கன்னா இதுக்காக டீக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். அஃப்கோர்ஸ் இது நெக்ஸ்ட் இயர் தான் வருது. பட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஃபார் நார்மல் லாங்கர் வீடியோஸாக இருக்கட்டும் இல்லைனா ஷார்ட் வீடியோஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து முக்கியமானது பப்ளிக்ல எப்பவுமே வீடியோஸ் வைக்க பாருங்க. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோ கைஸ். இந்த ஒரு வீடியோ இதுக்காக மேக் பண்ணணும் கிளியரா புரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே லிமிட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட்ஸ் ரிலீட் பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க கைஸ். அண்ட் ஒன் மோர் திங் நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 68,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. இது அஃப்கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 சப்ஸ்கிரைபர். என்னுடைய சேனல் டிசம்பர் 5 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3rd இயர் ஆனிவர்சரி வந்து வருது. ஸோ அதுக்குள்ள ரீச் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. பட் இருந்தாலும் கூட உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறது இது இன்னும் 75K மாறினா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சர்ச்சிங்கில் மட்டும் பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ் கீப் சப்போர்ட்டிங். இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை. See you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் சந்திப்போம்.